இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. சரணம் அருளே சரணம் ஆனந்தரே சரணம் அன்பே சரணம் அருளே சரணம் ஆனந்தரே சரணம் அம்மையே சரணம் அப்பனே சரணம் ஆருயிரே சரணம் அம்மையே சரணம் அப்பனே சரணம் ஆருயிரே சரணம் ஆயனே சரணம் நேயனே சரணம் ஆழ்பவரே சரணம் ஆயனே சரணம் நேயனே சரணம் ஆழ்பவரே சரணம் ஈசனே சரணம் நேசனே சரணம் ஈபவரே சரணம் ஈசனே சரணம் நேசனே சரணம் ஈபவரே சரணம் சரணம் உறவே சரணம் உடன் வாழ்வே சரணம் உயிரே சரணம் உறவே சரணம் உடன் வாழ்வே சரணம் உணவே சரணம் உணர்வே சரணம் உன்னதரே சரணம் உணவே சரணம் உணர்வே சரணம் உன்னதரே சரணம் வழியே சரணம் வரமே சரணம் வாழ்பவரே சரணம் வழியே சரணம் வரமே சரணம் வாழ்பவரே சரணம்
பரிவன்பே சரணம். பரிவே சரணம் பதமே சரணம் பரிவன்பே சரணம். திருவே சரணம் குருவே சரணம் தூயவரே சரணம். திருவே சரணம் குருவே சரணம் தூயவரே சரணம். சா சானி சரி ரீ சரி கா கமரி ரி க சா சா சானி சரி ரீ சரி கா கமரி ரி க சா. எழிலே சரணம் ஏகனே சரணம் எளியவரே சரணம். எழிலே சரணம் ஏகனே சரணம் எளியவரே சரணம். தந்தையே சரணம் மகனே சரணம் ஆவியாரே சரணம். தந்தையே சரணம் மகனே சரணம் ஆவியாரே சரணம். யோவான் நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, ஆங்காங்கே அமைதிக்கான தியானங்கள், அமைதிக்கான கருத்தரங்குகள், அமைதிக்கான திட்டங்கள், அமைதிக்கான முயற்சிகள் நடப்பதை பார்க்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அதே வேளையிலே எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுமே என்பது மனிதனின் அமைதி தேடுகிற படலத்தில் பின்னணி பாடல். பொன் இருக்கிறது, தேவையான பொருள் இருக்கிறது, பெண் இருக்கிறது, பெயர் இருக்கிறது, மனதிலும் குடும்பத்திலும். ஆனால் அமைதி இல்லாது இந்த பின்னணி பாடலை முனையை கொண்டிருக்கிறான் மனிதன். அமைதியை தேடி மதுவிலும் மாதுவிலும் புகையிலும் போதையிலும் பகையிலும் மூழ்கி கொண்டிருக்கிறான் மனிதன். இவற்றில் அமைதி தேடுகிற மனிதன் இவையெல்லாம் நமக்கு அமைதி தருவதாக படம் காட்டி படுகொலிக்கு பாதை அமைக்கின்ற காணல் என்பதை மனிதன் அறிவதில்லை. அமைதியை தர வேண்டிய அன்பியமே அமைதி இல்லை. அமைதி தர வேண்டிய பங்கு பேரவைகளே அமைதி இல்லை. அமைதி தர வேண்டிய திருச்சபைகளே அமைதி இல்லை. அமைதி தர வேண்டிய நாடே அமைதி இல்லை. அமைதி தர வேண்டிய அரசே அமைதி இல்லை. அமைதி தர வேண்டிய அரசாங்கமே அமைதி இல்லை. எங்க தேடி போய் அமைதி கிடைக்கும்? இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு வழி, எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே அன்பு இருக்கிறதோ, எங்கே நேர்மை இருக்கிறதோ, எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்கிறதோ, எங்கே மன்னிப்பு இருக்கிறதோ, எங்கே பாசம் இருக்கிறதோ, எங்கே ஒருவர் நோயிலும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கேதான் அமைதி இருக்கும். இதுதான் இறைவன் தருகின்ற அமைதி. அமைதி தேடி அலைமோதி நிலைகுலையும் மனித சமுதாயத்திற்கு இயேசு பதிலாக தீர்வாக இன்றைக்கு இருக்கிறார். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தருகிற அமைதி உலகம் தருகிற அமைதி போன்றது அல்ல. இவ்வாறு தன் தெய்வீக அமைதியில் நமக்கு பங்கு தருகிறார். எதை பற்றியும் கலங்கவோ மருளவோ அவசியம் இல்லை. அமைதி இந்த இறை அமைதி. இறைவன் தருகின்ற இந்த அமைதி சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. எளிதானது அல்ல.
முற்றிலும் புதுமையானது. ஆனால் அதில் கிடைக்கின்ற அமைதியோ அலாதியானது. இது வேதனையில் கிடைக்கிற அமைதி, இழப்பில் குவிகிற அமைதி, பாரங்கள் சுமப்பதிலே புகைந்திருக்கக்கூடிய அமைதி, குழப்பங்களின் ஆழத்தில் அமிழ்ந்திருக்கக்கூடிய அமைதி, நோய்களின் மத்தியில் தருகின்ற அமைதி, வெறுமையில் வெற்றிடத்தில் பரவி இருக்கிற அமைதி, கொடுப்பதில் சேருகிற அமைதி, உள்ளுக்குள் இருந்து உயிரூட்டுகிற, உரமூட்டுகிற, உற்சாகப்படுத்துகிற, வாழ வைக்கிற அமைதி. இந்த அமைதியைத்தான் நாம் தேட வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் இன்றைய திருத்தந்தை புனிதர் தூய 5ஆம் பத்திநாதர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அவருடைய நினைவு நாளை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே நாடுகளுக்கிடையே, மக்களுக்கிடையே, திருச்சபைக்குள்ளே அமைதியை கொண்டு வர வேண்டும், பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர். ஆனால் இவர் தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? தோல்விகள் ஏராளம் இவர் சந்தித்தார். தோல்விகள் என்பவை வெறும் தோல்விகள் அல்ல, அவை வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதுதான் இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிற பாடம். தூய 5ஆம் பத்தினாருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற நம்முடைய மனதிலே எழுகின்ற ஒரே சிந்தனை, வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற தோல்விகளை வெறும் தோல்விகளாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகும். திருத்தந்தை அவர்கள் நாடுகளை ஒருங்கிணைப்பதிலும், அவர்களிடத்திலே ஒற்றுமை ஏற்படுத்துவதிலும், அமைதியை கொண்டு வருவதிலும் பல தோல்விகளை சந்தித்தார். அந்த தோல்விகளை எல்லாம் கண்டு மனமுடைந்து போகாமல் தொடர்ந்து இயேசுவுக்காகவும், இயேசு தருகின்ற அமைதிக்காகவும், அவருடைய திருச்சபைக்காகவும் உழைத்து கொண்டே இருந்தார். அதனால்தான் கடைசியிலே துருக்கியர்களுக்கு எதிரான போரில் வெற்றி கண்டார். நாமும் நம்முடைய வாழ்வில் சந்திக்கின்ற தோல்விகளை கண்டு தோண்டு விடாமல் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவதுதான் சிறப்பான ஒரு காரியமாகும். இந்த இடத்தில் கொஞ்சம் வைரமுத்து அவர்கள் தோல்வியை குறித்து சொல்லுகிற கருத்துக்களை பார்க்கிற போது, என்னுடைய பார்வையில் வெற்றி என்றும் தோல்வி என்றும் ஒன்று கிடையாது. இவை இரண்டுமே இரு வேறு சம்பவங்கள். வாழ்க்கை என்பது சம்பவங்களால் ஆனது, அவ்வளவுதான். தோல்வி என்பது ஒரு சம்பவம் தான். அதை நினைத்து வருந்துவதால் ஒன்றும் ஆகப் போவதில்லை என்ற வைரமுத்தின் வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டியவை. ஆகவே 5ஆம் பத்திநாதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று தொடர்ந்து இறைவனுக்காகவும், அவருடைய திருச்சபைக்காகவும், அமைதிக்காகவும் உழைப்போம். தோல்விகளை கண்டு துவளாமல் அவற்றிலிருந்து பாடம் கற்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் தர விரும்புகின்ற அமைதியை எங்களுக்குள்ளும், எங்கள் மத்தியிலும், எங்கள் நாட்டிலும், இந்த உலகத்திற்கும் அளித்தருளும். ஆமேன். அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உணர்வாக உளம் நிறைய அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உறவாக உடனிருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே எமக்கு அருளுமே. அமைதி அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி
அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே லா 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 நிசரி மகா கம பனிரே பனிக பனிரேகா பணிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பாலிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பணிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பாலிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பாசத்தால் நிறைந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பயிர்வாலை வாழ்ந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 எமக்கு அருளுமே அமைதி அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.